பொதுவா நிகழ்ச்சி தொடங்கும் போது வணக்கம் சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா எனக்கு வணக்கம் சொல்றதை விட நன்றி சொல்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நன்றி சொல்ற வைக்கிறவங்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நீங்க கோயிலுக்கு போய் டொனேஷன் பண்ணீங்கன்னா சாமியை பக்கத்துல இருந்து பார்க்கலாம். ஆனா அதுவே முடியாதவங்களுக்கு உதவி பண்ணா உங்களையே சாமியா பார்ப்பாங்க. பொதுவா ஏழைகளின் சிரிப்புல தான் சாமியை பார்ப்போம்னு சொல்லுவாங்க. சிரிக்கிறவனே சாமினா சிரிக்க வைக்கிறவன. அடிமைத்தனம் ஒரு திருட்டு. ஒருத்தர் அடிமைப்படுத்த யாருக்குமே உரிமை கிடையாது. வறுமையும் அடிமைத்தனமும் மனுஷனால தான் உருவாக்கப்பட்டது. அது மனுஷன் தான் உடைக்கணும். நீங்க உடைக்க ரெடினா நாங்க உதவ ரெடி. நான் மட்டும் இல்ல, என்னோட நண்பர்கள், நடிகர்கள், நடிகைகள் எல்லோரும் சேர்ந்துதான். பொதுவாகவே நடிகர்கள்னா அவங்களோட அழகான முகத்தை பார்த்துருப்பீங்க. இந்த முயற்சியில அவங்களோட அழகான மனசை பார்க்க போறீங்க. இப்போ நீங்க பார்க்க போற ஒரு அழகான முகம், அழகான நடிகை, நல்ல மனசு, மகாநட்டி, நடிகையர் திலகம், இப்படி சிறந்த நடிகை என்ற பேர் வாங்கின உங்க எல்லோருக்கும் தெரியும். தேங்க்யூ கீர்த்தி. தேங்க்யூ. கீர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி. யூஸ்வலாக நிறைய சேட் ஷோ பண்ணியிருப்பீங்க, நிகழ்ச்சிகள் பண்ணியிருப்பீங்க, ப்ரமோஷன் நம்ம ரெகுலராக நம்ம படங்களுக்கு பண்ணுறோம். பட் இது நிகழ்ச்சி இல்லை, இது ஒரு முயற்சி. இதுதான் நீங்கள் அடுத்த உங்களோட லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ண போகிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் டைம்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ. கீர்த்தி பொறுத்த வரைக்கும் வெரி 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 குட் ஹார்ட்டட் பர்சன். கீர்த்தி ஒரு விஷயம் பண்ணாலும் வெளியில தெரியக்கூடாத அளவுக்கு பண்ற ஒரு நண்பர். சண்டைக்கோழி 2ஆம் பாகத்தில் நானும் கீர்த்தி நடிச்சிருக்கோம். படப்பிடிப்பு முடிஞ்சது. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்போவுமே ஒரு சினிமா பண்ணும்போது ஒரு நல்ல கோ ஆர்டிஸ்டோட நடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். பட் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயம் எனக்கு அந்த படம் மூலிமா அமைஞ்சது. கீர்த்தி மொத்த யூனிட்டுக்கு ஒரு விஷயம் பண்ணாங்க. ஐம் சாரி, வித்தவுட் யுவர் பெர்மிஷன் அண்ட் வித் யுவர் பெர்மிஷன் ஐம் சேயிங், எல்லா யூனிட் மெம்பர்ஸ்க்கு ஒரு கோல்ட் காயின் ப்ரெசென்ட் பண்ணாங்க. இது எத்தனை பேர் பண்ணுவாங்கன்றது தெரியாது. ஏன்னா மனசார கீர்த்தி சுரேஷ் கிட்ட கேட்டால் மனசார பண்ணக்கூடிய ஒரு நல்ல நண்பர். இப்போ கீர்த்தி, ஐ ஜஸ்ட் வாண்ட் ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய முறை நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். மருத்துவ உதவி, கல்வி உதவி, எத்தனையோ உதவிகள் பண்ணுறோம். பட் சில விஷயங்கள் நம்ம நாட்டில் நடக்கிறதுன்றதே நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயந்தான். கொத்தடிமைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படங்களில் பார்த்துருப்பீங்க. படத்தில் பீரியட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது அதில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னும் கொத்தடிமைகள் இருக்காங்கன்றது கண்டிப்பாக நானே இப்போது சமீப காலமாக கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வித் யுவர் பர்மிஷன் நான் அந்த குடும்பங்களை கூப்பிடலான்னு இருக்கேன். வாங்கம்மா. கீர்த்தி, ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அந்த பாப்பாவும் கொத்தடிமையாக இருந்திருக்காங்க. ஐயா, நான் உங்களை பற்றி சொல்கிறத விட நீங்கள் சொன்னீங்கன்னா கீர்த்திக்கு மட்டும் இல்லை, பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக புரியும். ஏன்னா இந்த விஷயம் பல பேருக்கு சொன்னால் நம்ப மாட்டாங்க. இந்த காலத்தில், இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சூழ்நிலையா, இப்படி இருக்காங்களான்னு. ஏன்னா யாருமே யாரோட வாழ்க்கையை யாரோடையும் அடிமையாக வைக்க முடியாது. அடிமையாக வச்சுக்கிறது மிகப்பெரிய குற்றம். அது போக நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், இன்னும் கீர்த்தி உட்பட எல்லாரும் கேட்க போகிறாங்க. ஆர்கனைசேஷன்ஸ் நல்லவங்க இருக்காங்க. ஒரு ஏவி ஏற்கனவே தயார் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ஏவி பார்க்கணும், எல்லோரும் பார்க்கணும். அந்த ஏவி கொஞ்சம் ப்ளே பண்ணி. இவங்க they are not a family. They all different families. Oh, okay. அடிமைகள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். தங்களையே அடமானம் வைத்து தங்கள் குடும்பங்களை நிம்மதியாக உறங்க வைக்கும் தியாகிகள்
விலங்கிடப்படாத விலங்குகளாய் நடத்தப்பட்டு கொண்டு நடைபிணமாய் வாழும் மூச்சு விடும் உயிரினம்தான் இந்த கொத்தடிமைகள். 5000 ரூபாய் தான் என் பொண்ணு கல்யாணத்துக்குன்ட்டு வாங்கினேன். நான் 15000 ரூபாய் காசு வாங்கினேன். இந்த வீட்டுக்காக தான் வாங்கினேன். அவர் இவ்வளோ காலமாக அந்த கொத்தடிமையாக வேலை வாங்கினுக்கிறாரு. 8 வருஷமாக நாங்கள் அங்கே இருந்தோம். ஆனால் ரொம்ப கொடுமை அனுபவிச்சிட்டோம். வெறும் 10,000 தான் வாங்கினோம் நாங்கள். ஆனால் கடை அந்த 10,000 வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை சார். நம்ம பணத்தை வாங்கினது இல்லாத நம்ம யாரு பண்ணலாம் கதிக்கு ஆள் ஆகணும். நாங்கள் அந்த 2000 இது மாதிரி அடிக்கிறாரு, குழந்தைங்களை திரும்ப மாட்டாரு. அவங்கள வெட்டியே போட்டுரும் சொல்லுவாங்க சார். அந்த ஆள் அப்படி சொல்ல தான் எனக்கு பயமே வரும். என் குழந்தை கஷ்டப்பட்டது எனக்கு தான் சார் தெரியும். அது அவ்வளோ கொடுமையில் போய் அனுபவிச்சு சார். அது பல்லாம் கொடுமை பட்டுக்குன்னு பங்க பட்டுக்கணும். ஒரே சேத்துலையும் தண்ணியில் தான் சார் நாங்கள் காட்டினோம். வாழ்க்கையில் இவர்கள் கேட்பது வானவில்லை அல்ல, ஏறிச் செல்ல ஒரு ஏணி படிக்கட்டை. மீட்பார் வருவாரா என்று கேட்பாரின்றி ஏங்கி தவிக்கும் இவர்களுக்கு ஒரு சிறு துளி வந்துள்ளது. ஒரு மனிதனுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது மூளை நிரம்பியுள்ள தலையல்ல, அன்பு நிறைந்துள்ள இதயம். மற்றவர்களின் கஷ்டங்களை போக்க அதை கேட்க உதவும் காது மற்றும் கொடுக்க உதவும் கைகள். குழந்தைக்கு பாலே கொடுக்க விட மாட்டேன் சார் இந்த வானரு. இவர்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு விடை இந்த நிகழ்ச்சி. எப்போ தான் எங்களுக்கு ஒரு விடுவு கலர் வரும்னு எதிர்பார்த்துருந்தோம். அது நாங்கள் தான் சார். நாங்கள் தான் அந்த குழந்தையும் இவங்க தான் நீங்கள் பார்த்த இதோ சார். இதோ அதுதான் இது. பால் கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுமைப்படுத்தி வச்சிருந்தாங்க இந்த குழந்தைய. ரொம்ப கொடுமை சார். அவங்க குழந்தைய வச்சுப்பாங்க. எத்தனை வருஷமா அந்த தொகைக்காக நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 8 வருஷம். 8 வருஷம் சம்பளம் இல்லாம? 8 வருஷம் 10,000 ரூபாய்க்காகவா? 10,000 ரூபா கடனுக்காகவா? 16,000. 16,000 நீங்க 8 வருஷமா கட்டிட்டு இருக்கீங்க. கட்ட முடியல. அது வாங்கினா கூட அவர் கடை அடைஞ்சுதான் அடையலையான்னு தானே சொல்கிறாரு. பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்கீங்களா? நாங்கள் வேலை செய்யறது ஒரு வாரத்துக்கு 500 ரூபாய் தான் கொடுப்பார். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 1000 கல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 கல். உங்களை அடிப்பாங்களையா? மிரட்டுவார். அடிக்கிறாப்புல வருவார், ஒதிக்கிறாப்புல வருவார். மிரட்டுவார் சார். ரொம்ப ரொம்ப மிரட்டுவார். நம்ம எங்கன்னா வெளியே போனோம்னா போகக்கூடாதுன்னுவார். ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னாலும் போகக்கூடாதுன்னுவார். அப்படி கூட போனால் ஒரு ஆள் கூட போகணும். கூட போயிட்டுன்னு வந்துடணும் உடனே. நீங்க உங்க குடும்பத்தை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. இந்த ருகேந்திரா அதுக்கு உடம்பு சரியில்லை சார். கர்ப்பப்பை ரொம்ப வீக்னஸ் சார். குழந்தையே இல்லை சார். குழந்தை இல்லாத கொடுமை சார். அம்மா நீங்க அந்த பாப்பாக்கு பால் கொடுக்கணும்னா நீங்க போய் உட்காரலாமா? நீங்க இந்த பாப்பா இந்த அழுகை சத்தம் கேட்டும் ஒருத்தன் பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்ற கொடூரமான மனிதர்கள் இன்னும் நம்ம சமுதாயத்துல இருக்காங்கன்றது நினைச்சு பார்க்கும்போதே உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு சத்தியமா தெரியாது இந்த மாதிரி இப்போ பாண்டட் லேபரர்ஸ் இப்பவும் இருக்காங்க. இவங்களை போன்ற பல மனிதர்களை மீட்டெடுத்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்தோட நீங்களே கேட்கலாம் எத்தனை பேரை காப்பாற்றி இருக்காங்க. எல்லா விவரங்களும் நீங்க கேட்டு நீங்களே வியந்து பார்ப்பீங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தட் இஸ் த டீம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இவங்களை பற்றி சொல்லணுன்னா வாழ்க்கையில் முதன் முறையாக 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சென்னை சிட்டிக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஆக்சுவலாக தேதி மாதம் வருஷம் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா எதுவுமே தெரியாது. இந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து எங்களுக்கு தகவல் கிடைச்சிது. கிடைத்த தகவலின் அடிப்படையில் நாங்கள் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் அரசு அலுவலர்களுடன் அவங்கள மீட்டெடுக்க போயிருந்தோம். அப்போ நிறையா சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க.
அந்த அம்மா ப்ளூ கலர் saree அவங்க இருக்காங்க. நிறைய மாத கர்ப்பிணி வரைக்கும் அந்த வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருந்தும் டெலிவரிக்காண்டி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போயிட்டு ஒரு வாரத்திலேயே திரும்ப ரிட்டர்ன் கொண்டாந்து ஓனர் போய் வீட்டில் போய் இந்த அம்மா கூப்பிட்டு வந்து திரும்ப வேலை செய்ய வச்சுட்டாங்க. கர்ப்பமா இருக்கும்போது கூட கருணை காட்டாம வந்து ரொம்ப கொடுமை பண்ணாங்க. அதாவது ஒரு பெண் கர்ப்பமா இருக்கு, அவங்க வந்து டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் இம்மீடியட்டா உடனடியா வந்து வேலைக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்ற 8 ஆண்டுகளை அவங்க வந்து வேலை செஞ்சுருக்காங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து அவங்க 15,000 ரூபா வந்து கடனாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. 15,000 ரூபா கடன் வாங்கிட்டு அந்த இடத்துல வேலைக்கு வந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் அவங்க வந்து வேலை செஞ்சுருக்காங்க. நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிக்கிற வேலை காலையில் 10 மணி வரை முடிஞ்சு, அதுக்கப்புறம் அந்த மண் குலைக்கிற அந்த ப்ராசஸ் எல்லாம் போய் நைட்டு தூங்க போகிறது 8-9 மணி ஆயிரும். ஸோ இப்படி பார்க்குற வேலைக்கு அவங்க கொடுக்குற கூலி வந்து ஒரு வாரத்திற்கு 200-300 ஒரு குடும்பத்துக்கு கூலியாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த காசை வச்சு அவங்களால வந்து அந்த குடும்பத்தை நடத்த முடியாதனால மேற்கொண்டு 100-200 வந்து காசு வாங்குறாங்க. ஸோ அந்த காசு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க 15,000 ரூபா கடனோடு சேர்க்குறாங்க. அந்த 15,000 ரூபாய்க்கு தனியாக வட்டி போடுறாங்க. அந்த கணக்கு விளக்கு இவங்கள்ட்ட காட்டுறதே கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய கடன் அமௌண்ட்டு வந்து கூட்டிகிட்டே இருக்கு, நீங்கள் வந்து என்கிட்ட இருந்து தான் அந்த கடனை கழிக்கணும், வேறு யாருக்கு வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அடுத்து இந்தம்மா பார்த்தீங்கன்னா, நாங்கள் போயிருந்தப்போ கல் செறிஞ்சு மண்டை உடஞ்சி 8 தையல் போட்டிருந்தாங்க. இந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஹஸ்பண்டை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ கூட ஆள் வரும் சார். ஹஸ்பண்ட் ஒரு ஆள் போய் வேலை ஒரு ஆள் போங்க நீங்க இருங்க அப்படின்றாங்க. ஒரு ஆள் என்ன பண்றது சார்? ஒரு ஆள் போங்க, மீதி பேர் வேலை செய்யுங்க. அந்த அடிப்பட்டதோட வேலை வாங்குறாரு, செய்யுங்க அப்படின்றாரு சார். நாங்கள் என்ன சார்? அதாவது அவங்க பிடியிலேருந்து நீங்க வெளியில எப்படியும் போக கூடாதுன்ற அளவுக்கு வந்து கண்காணிப்பு பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்துல வந்து போலீஸ் யாருமே வந்து இது இந்த அவங்க பார்வைக்கு இல்ல போகலையா? சார். அவங்களுக்கு கண்டாலுமே எங்களுக்கு பயமா இருக்குது சார். நாங்கள் சொல்ல முடியல. அவர் அது போல் சொல்றாரா? அவரே நம்ம மேல கேஸ் குடுத்துருவேன் அப்படி அவள் சொல்லுவாரு. தான் நீங்க அவரே சொல்லுவாரு உங்க மேல கேஸ் குடுத்துருவேன். கேஸ் கொடுத்து தள்ளிடுவேன். நாங்கள் பயந்துடுவோம் சார். நாங்கள் போக மாட்டோம். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து இவங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு தகவல் கிடைச்சது. தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் நாங்கள் ஆர்டிஓட்ட சொன்னோம். ஆர்டிஓ வந்து உடனே அவங்களுக்கு வந்து அந்த மக்களை விடுதலை பண்ணுறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் செஞ்சாங்க. நாங்கள் டீமாக போய் அவங்கள வந்து விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு விடுதலை பத்திரம் கொடுத்து அவங்க வாங்கின கடனையும் ரத்துப்படி பண்ணி வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் ரத்துப்படி பண்ணி அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த மாதிரி மிருகங்கள் கிட்ட இருந்து இந்த நல்ல உள்ளங்களை வந்து மீட்ன ஒரு ஏவி கூட இருக்கு கீர்த்தி. எப்படி மீட்னாங்கன்னு மட்டும் கொஞ்சம் நீங்க பார்க்கணும், எல்லோரும் பார்க்கணும். ஆயிரத்தி 1976 ஆண்டு இந்திய அரசு பிணைக்கப்பட்ட தொழிலாளர்களை மீட்க ஒரு சட்டம் கொண்டு வந்தது. அச்சட்டத்தின்படி ஏழை எளிய மக்களை கொத்தடிமை போல் நடத்துவது சட்டப்படி குற்றமாகும், அதை மீறுபவர் தண்டிக்கப்படுவர் என்று அன்று தீர்மானித்துள்ளது. ஆனால் அச்சட்டம் மண்ணோடு மண்ணாய் மக்கிப்போனது. 21வது நூற்றாண்டிலும் பிணைக்கப்பட்ட தொழிலாளர்களை கொத்தடிமைகள் போல் நடத்தும் முதலாளி என்னும் முதலைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வர அரசு அதிகாரிகளுடன் களமிறங்கி இருண்ட தனது வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவற்றை வர்ணம் தீட்டி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது சன் நாம் ஒருவர். சுத்தப்படல எல்லாரும் தெரியும் உங்களுக்கு ஒன்னும் இல்லாத பண்ணிடுவோன்றாங்க. அப்போ நாங்கள் எங்கே மேடம் போகிறது? உனக்கு எங்களால் முடிஞ்ச செய்யலாம் தான் வந்திருக்கோம். நீ வாயை மூடிட்டோ அழுதுட்டோ இருந்தால் என்னால் செய்ய முடியாது. சொல்லு. எங்களால் வீட்டுக்குலாம் போகவே முடியல. எப்பயும் ஊருக்கு போறாவே இருக்குது. எப்பயோ ஒரு வாட்டி போகிறோம். எவ்வளோக்கா கணக்கு வாங்குவீங்க? நான் 16,000 ரூபாய், அதில் 5,000 தள்ளிட்டேன். ஒரு கல்லுக்கு எவ்வளோ கணக்கு? 1000 கல்லுக்கு 500 ரூபாய் தான். 1000 கல்லுக்கு 500 ரூபாயா? ஆமாம். மண்ணு பொறுத்துது. மண்ணு போய் பார்த்தா அதுக்கு மேலே கையெல்லாம் சேர்த்துக்கணும். அந்த மண்ணு துணிச்சுன்னா ஆம்பளை தான் வேலை செய்வாங்க. அந்த கை ரணமா காட்டு கூட கஷ்டமாக இருக்குது. எப்படி மருந்து போட்டு எப்படி செய்ய சொல்லிப்பாங்களா? அப்போ உங்கள் ஊருக்கு போகிறீங்க, சரியா? சம்மதமா? இப்போ கிளம்புறீங்க.
பட் எப்படி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எத்தனை பேரை காப்பாற்றிருக்கீங்க? தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கொத்தடிமைகள் பரவலாக இருக்கிறதாக எங்களுக்கு செய்தி வந்தது. நாங்கள் இந்த நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது எங்களை பாதித்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இவங்களுடைய எல்லா ரைட்ஸும் மறுக்கப்படுது. இவங்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கே இவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. இந்த விஷயத்தை நமக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது, நம்ம அரசாங்க அதிகாரிகளுக்கிட்ட இதை கொண்டு போகும்போது கண்டிப்பாக தெர் இஸ் ரெஸ்பான்ஸ். இப்போ நீங்கள் பார்த்த இதில் ஆர்டிஓ வந்தாங்க, போலீஸ் வந்தாங்க, உடனே போய் அவங்கள மீட் எடுத்துட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு அவங்களுடைய நிலவரத்தை சொல்லக்கூடிய தைரியம் வேணும். இதுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வேணும், இதுக்கு கம்யூனிட்டி வேணும். ஏன்னா இவங்களுக்கு அந்த தைரியத்தை யார் கொடுப்பா? எத்தனை பேர் வந்து காப்பாற்றிருக்கீங்க இது வரைக்கும்? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட உதவியோட கிட்டத்தட்ட 11,000 கொத்தடிமைகளை விடுவித்திருக்கிறோம். இந்த கொத்தடிமைகளை விடுவித்தது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கல. இன்னும் எத்தனையோ பேர் விடுவிக்கப்படாமல் நம்ம பேசுகிற அந்த நேரம் கூட அடிமைகளாக நிறைய ஃபேக்ட்ரிஸில் இருக்காங்க. அவங்கள நம்ம விடுவிக்கணும். அவங்க எல்லாரும் விடுவிக்கப்படும் போது தான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதாவது இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்துறது தான் நம்மளோட மிக சிறந்த சந்தோஷம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமாக வந்து சொல்கிற விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பாக ஏதோ இடைஞ்சல்கள் இருந்திருக்கும். நீங்கள் வந்து மீட்டும் போது மிரட்டல்கள் வரும். கண்டிப்பாக வந்து இதில் சம்மந்தப்பட்டவங்க வந்து அவங்களோட பவரை வந்து பயன்படுத்தி இது நடக்கக்கூடாது, இது நடந்தாலும் ஒரு 4 பேருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நிறைய இடைஞ்சல்கள் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? 12 வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இடைஞ்சல்களை சந்திச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த நாட்களில் அதிகமாக இந்த கொத்தடிமைகள் விடுவிக்கப்படாமல் இருந்தாங்க. அரசாங்கத்துலேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கேசஸ் ரிப்போர்ட்டே ஆனதில்லை. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் அந்த கேசஸை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சாலே, டிப் ஆஃப் ஆயிடுச்சுனாலே எங்களுக்கு இடைஞ்சல்கள் கொடுக்க நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்குமே இது ஒரு ரிஸ்கி இன்டர்வென்ஷன் தான். பட் உயிரை பற்றி கவலை இல்லை. as far as they are happy, அவங்க சந்தோஷமாக இருந்து எல்லாருக்கும் சுதந்திரம் அப்படிங்கிறது அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம இந்திய நாடு வரும் வரைக்கும் நாங்கள் முனைப்பாக செயல்படும். ஒரு விஷயம் உறுதியாக சொல்கிறேன், யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் உங்களோட நிறுவனத்தோட நாங்கள் நாம் ஒருவர் இந்த டீம் வந்து இன்னும் மேற்கொண்டு நீங்கள் செய்ய போகிற விஷயங்கள், என்ன இடைஞ்சல் வந்தாலும் என்ன மிரட்டல்கள் வந்தாலும் நாங்கள் உங்கள் பின்னாடி இருக்கோன்றது இன்னைக்கு நான் உறுதியாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன். மிக்க நன்றி. நம்ம வந்து வெறும் ஒரு கொடியை ஏற்றி நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறது இல்லை. இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் வந்து அவங்க வாழ்க்கையை அவங்க அமைச்சிக்கணும், அவங்க வாழ்க்கையை அவங்க நினச்சபடி வாழணுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் கண்டிப்பாக வந்து டோட்டல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது வரும். just one question. இல்லை 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மிரட்டல்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ எத்தனை வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கீங்க? 18 வருஷமாக நாங்கள் இதை தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 18 years, ஃபேண்டாஸ்டிக். ஐயா நீங்கள் எங்கே தங்குவீங்க? வீடு கட்டி கொடுத்துக்குறாங்க சார். ஒரு ஓலை வீடு கட்டி தருவாங்க. அதுல மழை பெஞ்சாலும் இடி இச்சாலும் அதுல தான் இருக்கணும். எது கச்சாலும் நம்ம தான் பாத்துக்கணும். அவங்க யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. வேலைக்கு இருந்தாலும் இல்லாமட்டாலும் அப்படியே கடக்க வேண்டியது கிடையாது. நாங்க தான் அதிலே தான் கடக்கணும், அதிலே தான் கடக்கணும். ஐயோ நீங்கள் எந்த வயசில் கிட்டத்தட்ட என்ன ஒரு இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த 15,000 ரூபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நீங்கள் இப்படி இருக்கீங்க? அப்படியே தான் கடக்கிறோம். செத்து வாழ்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன். தினந்தோறும் வந்து செத்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு நம்பிக்கை, நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லோருக்கும் இருக்கும். 9,000 கோடி 10,000 கோடி கடன் வாங்கிட்டு அவங்க மட்டும் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. 50,000 ரூபா 18,000 ரூபா 20,000 ரூபா இந்த மாதிரி கடன் வாங்கி இதை அவஸ்தைப்படுறவங்கள வந்து வேணும்னே வந்து டார்ச்சர் பண்ணுவீங்க.
விவசாயிகள் உட்பட. விவசாயிகள் வந்து டிராக்டருக்கு ஒரு மாதம் அந்த இன்ஸ்டால்மெண்ட் கட்டலைன்னா அவங்களுக்கு டிராக்டர் ஃபஸ்ட்டு கேட்கவே மாட்டாங்க. இவங்களா போய் ஒரு டிராக்டரோட ஒப்பந்தம் போட்டு இவங்களா வந்து ஒரு டிராக்டர் நீ வாங்கினா அந்த ஊரில் பெரிய ஆளாக இருப்ப, நீ முதல்ல 2 இன்ஸ்டால்மெண்ட் கட்டிடுன்னு சொல்லி கட்ட வச்சுருவாங்க. 3வது இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியலன்னா வந்து அவமானப்படுத்துவாங்க பாருங்களேன். அந்த அவமானம் தான் வந்து செத்து பொழைக்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் சம்பாதிக்கிற அந்த பிரெட் வின்னர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எல்லாரும் முன்னாடி அந்த விஷயம் அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இவங்களோட வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட அதுதான். நான் ஏன் இவ்வளோ தூரம் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களே, என் வாழ்க்கை மாறும், கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்னு. அதுதான் உங்கள் நம்பிக்கை. அதுக்கு தான் வந்திருக்காங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்காகவே கீர்த்தி சுரேஷ் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இந்த முயற்சிக்காக வந்திருக்காங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் நான் கேட்க ஆசைப்படுறேன். இந்த விஷயத்துலேருந்து உங்களை மீட்டுட்டாங்க, நீங்கள் இன்னைக்கு வந்து சுதந்திரமாக வாழலாம். ரொம்ப நாள் கழித்து நீங்கள் வெளி உலகம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் எம்ஜிஆர் ஐயா சமாதி பார்த்தீங்களா? பார்த்துக்கிறேன் சார். பார்த்துட்டீங்களா? சூப்பர். ஓகே, அடுத்த வருஷம் நடிகர் சங்கம் கட்டடம் வருது, அதுவும் நீங்கள் வந்து பார்க்கணும். சரி சார், நான் பார்க்கணும். எம்ஜிஆர் ஐயா நீங்கள் ஐயா நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க உங்கள் வாழ்க்கையில்? நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யந்தா நாங்கள் கொஞ்சம் முன்னேறலாம். நல்லதும் செய்யலைன்னா இப்படியே தான் காலத்துக்கும் இப்படியே தான் கிடக்கணும். எங்களுக்கு நல்ல வாழ்க்கை ஒரு தொழில் வேணும். நீங்கள் வந்து நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை வாழணும். அப்படி இல்லைன்னா இதே போல தான் நாங்கள் கடந்து ஒரு வியாபாரம் மாதிரி உங்களுக்கு இருக்கு. ஏதோ ஒன்று எங்களுக்கு முதல் ஃபர்ஸ்ட் வீடு சரி கிடையாது சார். எங்களுக்கு வீடு படுக்கிறதுக்கு உண்மையிலே வீடே சரி கிடையாது சார். நாங்கள் படுத்துன்னு கிடக்கிறதுக்கு கூட இடம் இல்லை சார். எங்களோட நோக்கமே வந்து நல்ல உள்ளங்கள் இருக்கிறவங்கள, இந்த நல்ல உள்ளங்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் வெறும் ஒரு பாலமாக இருக்கிறது தான் எங்களோட நோக்கம். கீர்த்தி வந்து எனக்கு உரிமை இருக்குது. சில நபர்கள் சில நண்பர்கள் கிட்ட வந்து தைரியமாக வந்து கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையில் வச்சு தான் நான் கீர்த்தியை வந்து கேட்டேன். இந்த ஒரு விஷயம் கீர்த்தி கண்ணால் பார்க்கணும். ஏன்னா ஒரு கணிசமான தொகை 15,000 ரூபாய் வந்து சாதாரண, அதாவது அதுவும் பணம் தான். நம்மளுக்கு அது ஒரு சாதாரண அதுதான் சொல்றேன். இதை தாண்டி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு வீடு வசதி ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து மேற்கொண்டு சந்தோஷமா நம்மள போல வாழணும்ன்றது அவங்களோட ஆசை. ஒரே ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்த போது, இந்த கஷ்டப்படும் போது எப்பவாவது இடையில நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, நம்ம இதை தாண்டி ஒரு படி போகலாம், நம்ம இதுக்கு நியாயம் கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியம் உள்ள வரலையா அந்த கஷ்டப்படும் போது? அந்த தைரியம் எனக்கு வருவதான் மேடம் நான் பேசினேன், இல்லைன்னா வெளியே வந்திருக்க மாட்டேன். நாங்கள் ஒரு ஆணுக்கு தைரியன்றது வேற, ஒரு பெண்ணுக்கு தைரியம் இருந்தா எங்களை போன்ற ஆண்களுக்கும் ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம், ஒரு இன்னும் ஊக்கப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம். உன்னோட தைரியம்தான் ஒட்டுமொத்த இந்த குடும்பங்கள், அனைத்து குடும்பங்கள் வந்து இங்கிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் இன்னைக்கு வந்து உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்காக இப்போ ஒரு முயற்சி பண்ண போறாங்க. அவங்க இப்பதான் சிரிக்கிறாங்க. இதுதான் கடைசி தடவை நீங்க அழுவுறது நினைக்கிறேன். இனிமே சிரிக்கணும், இனிமே அழக்கூடாது. என்ன அவங்களோட ஆசை, என்ன அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்றது நீங்க கேட்கணும். சொல்லுங்க, உங்க ஆசை என்ன? எனக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் 3 வயசு ஆகுது, பொண்ணு 8வது படிக்குது. அவங்க 2 பேரும் நல்லா படிக்க வைக்கணும். அதான் நான் படிக்கலாடா. இந்த மண் எவ்வளோ முக்கியன்றது எல்லோருக்கும் தெரியும். இந்த மண்ணில் நம்மளும் வாழ்கிறோம், அவங்களும் வாழ்கிறாங்க. அதே மண் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கீர்த்தி உங்களால் செய்ய முடியும்னா, அவங்கள மாதிரியே, அதாவது அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்கள் இருந்து வாழ்ந்து அவங்களோட வாழ்க்கை மாற்றணும், அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்காக கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே கீர்த்தி, ஸோ டாஸ்க்கு அப்படின்றது, சாரி நான் உங்களை கஷ்டப்படுத்துகிறேன். இது என்ன கஷ்டம்? யூ கேன் ப்ளீஸ் நவ் கெட் அவுட்.
தொடரி படத்தில் ஐயடான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணுவீங்களா? அது எனக்காக பண்ணி காட்டுறீங்களா ப்ளீஸ்? ஐயடா நீங்க பழைய நடிகை மாதிரி இருக்கீங்க. உங்களை தொட்டு பார்க்கணும்னு ஆசை. தொட்டு பார்க்கலாமா? அப்படியா? நானே உங்களை தொட்டேனே. சரியா? இது வரைக்கும் கொடுத்த எல்லா இன்டர்வியூலுமே லவ் மேரேஜ் தான் பண்ணேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி லவ் மேரேஜ் தான் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்களாம் ரெடியாக இருக்கோம். எங்க அப்பா